வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இப்ப இருக்கிற நிலைமை என்ன, எல்லாம் என் தலையெழுத்து. என்னடி அம்மா, என்னாச்சு இப்படி தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க? இப்படி வந்து உட்காருங்க மாமி. நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? இந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு நன்றி விசுவாசமே கிடையாது. வகை வகையா தான் ஆக்கி போட்டேன். அதெல்லாம் பத்தலன்னு வகைய எவகிட்டயோ போய் மாட்டிக்கிட்டாரு. இப்ப நல்லா அவஸ்தைப்படுறாரு. அவரை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. புருஷன் வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு பொண்ணு மடிசார் கட்டிட்டு வந்திருக்கா. அத பார்த்துட்டு அவர் அதே மூட்ல வீட்டுக்கு வந்து, நீயும் மடிசார் கட்டிக்கோ, அத பார்த்து நான் ரசிக்கணும்னு ஒரே பிடிவாதம். எனக்கா மடிசார் கட்ட தெரியாது. சரி நானே கட்டி விடுறேன்னு சொல்லி லெப்ட்ல ஒரு சொருகு, ரைட் ஹிப்ல ஒரு சொருகு சொருகுனாரு பாருங்க. என்னங்க? ஐயோ காயத்ரி, நான் எப்படி இங்க வந்தேன்? எப்படி வந்தீங்கன்னு தெரியாதா? அங்க என்ன லுக் விட்டு இருக்கீங்க? ஏய், கதவு பூட்டி இருக்காங்க, யாருமே இல்ல. ஓஹோ, அப்ப கதவு எப்ப திறப்பான்னு காத்துட்டு இருந்தீங்களா? பாரு, நீ என்ன ரொம்ப சந்தேகப்படுற. சரி, அப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? நீ கோவமா இருந்தா உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் இங்க வந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்ல மூட்ல தான் இருக்கேன். வாங்க போலாம். சரி வா போலாம். அடச்சி, இந்த மூஞ்சிய வருஷம் பூரா பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னு தானே நான் அந்த மூஞ்சிய செலக்ஷன் பண்ணேன். அவ என்னடான்னா காட்ட மாட்டேங்கிறா. அவ மூஞ்சி எப்படி இருக்கும்? மனிஷா கொய்ராலா மாதிரி இருக்குமா, இல்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குமா? கம்பெனிக்கு போன உடனே அந்த மூஞ்சியை எப்படியாவது பார்த்தே தீர்வேன். என்னங்க சத்தம்? சுத்தம். என்னது கண்ணத்துல அந்த? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கிளம்புங்க. பை. Stop, stop. ஐயோ ஐயோ, எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா. ஓ ஓஹோ, பார்த்தி பார்த்தி, டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றியே, இது உனக்கு நியாயமா? அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே. மெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உழுந்து செத்து போயிடாதம்மா. உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேனா? ஏன் ஒரு ஊரையே சேர்த்து கூட்டிட்டு போய? மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக் அதிகம்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல ட்ரூ ஆயிருச்சு. பாத்தி, காஜா எடுத்துட்டு இருந்த ஒன்ன கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டியூம் ஆக்கியிருக்கேன். அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்டக்கூடாதா? என் முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல இருக்கக்கூடாதா? அது இல்லைங்க, என் மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுங்க, அப்புறமா போட்டாடா ஒரு போடு. ஓசியில சிக்குவான்னு பார்த்தா ஊசியில குத்துறாள. சரி, சீப் அண்ட் பெஸ்டா முடிச்சுக்குவோம். கம்மலை வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிருவானுங்க. மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி எறிஞ்சிருவா. என்ன செய்யலாம்? கொலுச வாங்கி கால்ல மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லு ஜல்லுன்னு சவுண்ட் வரும். அப்ப நாம அவன் மனசுல ஜில்லு ஜில்லுன்னு போய் நிப்போம். பாத்தி, கிஃப்ட் நாளைக்கு ரெடி.
மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே ஹை மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே. மம்மி கணக்கெல்லாம் தப்பு தப்பா வருது மம்மி. இங்க நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கு. நீ ஒழுங்கா பேசாம படி. எங்க ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன நான் உங்களுக்காக ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வச்சிருக்கேன். ஸ்கூட்டரா? பின்ன என்னங்க, நீங்க ஆபீஸ் போகும்போது கண்டவெல்லாம் உங்க பின்னாடி வரது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் ஸ்கூட்டர் வாங்கினேன். ஐயே எனக்கு ஸ்கூட்டர்லாம் ஒத்து வராது. ஏன்? பஸ்ல போனாதான் எனக்கு ஒத்து வரும். ஐயோ, பஸ்லயா? ஏன் நீங்க எதுக்கு கன்சூமர் கோர்ட் அது இதுன்னு கலாட்டா பண்றதுக்கா? இத பாருப்பா, அந்த காலத்துல என் பொண்டாட்டி எனக்கு ஒரு சைக்கிள் கூட வாங்கி தரல. ஆனா உன் பொண்டாட்டி ஒரு ஸ்கூட்டரே வாங்கி கொடுத்திருக்கா. முண்டா முண்டா ஆம்பளை வேலை கிளம்பும்போது முடிய விரிச்சு போட்டு உட்காந்துருக்கா. உருப்படவே மாட்டான். காயத்ரி என்ன தனியா புலம்பிட்டு இருக்க? எனக்கு ஸ்கூட்டர் சரிப்படாது, நான் பஸ்ல போறேன். இருங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே? இதுல என்ன சந்தேகம்? நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்வீங்கல்ல? என்னம்மா சொல்லு. பொண்டாட்டியம் பெரிய பொண்டாட்டி உரிமை கொண்டாட வந்துட்டா. அவ முன்னாடி என் மானத்தை வாங்காதீங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. பாத்துக்கிறேன்டி என்ன நடக்க போகுதுன்னு. ஐயோ, நல்லா கிக் பண்ணுங்க. என்ன ஸ்டார்ட் ஆகல? மூஞ்சிய பாரு, பெருங்காயத்தை நக்கின பெருச்சாளி மாதிரி. அவங்கள விடு, அவங்க லைஃப்ல ஸ்கூட்டரே பார்த்திருக்க மாட்டாங்க. என்னங்க நீங்க இப்படி வாங்க. ஏ? மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னாலே ஸ்டார்ட் பண்ண முடியல, உங்க மாமா ஸ்டார்ட் பண்ணிடுவா. சரியா ஓட்ட ஸ்கூட்டர் வாங்கி ஏன் உயிர் வாங்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க இப்படி வாங்க. ஆமா. மாமா நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய சில்வர் ஸ்டாலின். இதுல சாதாரண வண்டியா? 95 மாடல், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ல மெக்கானிக் கொடுத்திருக்கான். ஸ்டார்ட் பண்ணுங்க மாமா. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. போடு. ஸ்டார்ட் பண்ற மூஞ்ச பாத்தீங்களா? என்ன சிரிப்பு? அப்பா என்னம்மா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க உள்ள போய் அத கொண்டு வாங்க. இப்ப வந்துடுறேன். டண்ட நக்கட டனக்க நக்கட டண்ட நக்கட. கிங் கிங். மவளே இதை விட அந்த ஐட்டம் சூப்பரா இருக்க. மாமோய் இது புது வண்டி 2003 மாடல். 35,000 ரூபாய் கொடுத்து உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கியிருக்கேன். ஒரு அடி அடிச்சா போதும் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க வாங்க மாமா, வந்து இதுல உட்கார்ந்து ஓட்டிக்கிட்டு போங்க. மாப்பிள ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சுல்ல, வந்து நம்ம ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு போங்க. என்னங்க ஏமா அவ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி அவளே பாத்துட்டு இருக்கீங்க? இல்லையே. இல்லனா ஏறி உட்காருங்க. நாங்க ரெண்டு பேரும் இப்படி தள்ளி அது ஸ்டார்ட் பண்றோம். மாமா தள்ளுங்க. ரை ரை தள்ளு தள்ளு தள்ளுங்க. தள்ளுங்க. ஏம்மா அந்த ஸ்கூட்டர் முன்னாடியே ஓடாதுன்னு தெரிஞ்சுதான் புது ஸ்கூட்டர் எடுத்தியா? ஆமா, நான் தான் நேத்து நைட் பெட்ரோல் டேங்க்ல சக்கரை போட்டுட்டேனே, அப்புறம் எப்படி ஓடும்? பெரிய கில்லாடிமா. இங்கே வை. அச்சக்கா. நான் ரெடி, நீ ரெடியா? இந்தா போயிட்டு வா. ஏய் கோபாலகிருஷ்ணா, சீக்கிரமா வா, கோயிலுக்கு போகணும். ஹாய் பாட்டி. ஹலோ தாத்தா. வா 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 வா. என்னது? என்னப்பா என்ன? பாட்டி தாத்தா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இந்தாங்க கேக். அப்படியா? நல்லா இருக்கணும். என் தங்கம் 100 வயசுக்கு நீ நல்லா இருக்கணும்டா. ஐயா வாய பாரு. அப்பா இது வரைக்கும் உன் பேரை கூட தெரிஞ்சுக்க முடியல. உன் பேர் என்ன கண்ணு? என் பேரு கோபாலகிருஷ்ணன், எங்க அப்பா பேரு சிவராமகிருஷ்ணன். அடேங்க அப்பா, பையன் அப்பனையே மிஞ்சிடுவான் போல இருக்கு. ஆமா, மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் எங்க? உள்ள பிஸியா இருக்காரு. போ. நேரா போனீன்னா உன் சின்னம்மா பத்திரகாளி மாதிரி ஆயிடுவா. ஜன்னல் பக்கமா போ. ஹலோ தோஸ்த். அவங்க வரமாட்டாங்க, வா.
ஏன்டா இப்படி ரகல பண்ற? உன் சித்தி உன்னை பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுவா. போடா. அதெல்லாம் ஒண்ணும் வர மாட்டாங்க. இந்தாங்க கேக். எதுக்கு கேக்கு? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சித்தி வந்துருவா. போ போ. இருங்க, நான் வந்த வேலை இன்னும் முடியலையே. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? எதுக்குடா? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல பேரண்ட்ஸ் தானே கையெழுத்து போடணும். ஏண்டா இத்தனை நாள் நானா போட்டேன்? உங்க அம்மா தானே போட்டா. அவகிட்ட போய் வாங்கி போ. இனிமேலாவது எங்க மம்மி போட மாட்டாங்க. நீங்க தானே என் அப்பா, நீங்களே போடுங்க. அதெல்லாம் முடியாது. போடா. இல்லன்னா இந்த டாக்டர் போறேன்றாரு, அவர்கிட்ட போட்டுக்கணுமா? டேய், டேய், டேய். அப்படி போடு. இந்தா. Thank you. ஆ. என்னங்க? ஏய், ஏய், சித்தி போடா போடா போடா. ஓடிரு ஓடிரு. என்னங்க ஆ? இந்தாங்க காஃபி. ஆ. காலையிலே கேட்டீங்க, நான் தான் மறந்துட்டேன். என்னங்க ஏன் கை நடுங்குது? அது நர்வஸ் பிரேக். என்னது வேர்க்குது முகம்லாம்? அது வெளிய வெயில், அதான் ரொம்ப ஹாட். ஹாட்டா? இல்ல இல்ல, நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. டைம் ஆச்சு. பச்சை தண்ணி தலையில ஊத்துனா எல்லாம் சரியாயிடும். ம், ம். ஐயோ, சீக்கிரம் வாங்க, கல்யாணத்துக்கு போகணும். தாத்தா, என் முட்டை ஏன் சாப்பிடுறீங்க? சாப்பிட்டீங்க, மீசை கட் பண்ணிடுவேன். சின்ன வயசு புத்திடா பேராண்டி, அதனாலதான். ஏம்மா எய்த்த வீட்டுல கால் டாக்ஸி வந்து நிக்குதே, எதுக்கு? அவங்க வெளியே வரட்டும், என்னன்னு பார்க்கலாம். அத்தை, ஏமா என்ன? ஆ, நாங்க இப்ப கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே காசி தியேட்டர்ல என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான்ற படத்தை பார்த்துட்டு அப்படியே ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு லேட்டா தான் வருவோம். நீங்க சாப்பாடு எதுவும் செஞ்சு வைக்க வேண்டாம், புரியுதா? காயத்ரி, அம்மா என்ன அப்பாவா? அவங்களுக்கு காது நல்லா கேட்கும். ஏன் இப்படி கத்துற? நான் அப்படிதான் கத்துவேன், நீங்க சும்மா இருங்க. அத்தை, ஒரு பெரிய பூசணிக்காவை வாங்கி வைங்க. எதுக்கு? சாயந்தரம் நாங்க வந்தோம்னா திருஷ்டி எடுக்கணும். சரி. கண்ட கண்ட கொல்லிக்கனால இங்கேயே பாத்துட்டு இருக்கு. நாங்க வரோம், வாங்க போலாம். ஆ? கைய கோத்துக்கோங்க. எதுக்கு? கைய கோத்துக்கோங்க. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. என்ன தொடாதீங்க, ஏன்? எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க. என்ன மட்டும் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னீங்க? உனக்கு ஒரு gift குடுக்கறேன்னு சொன்னல, அத நான் இன்னைக்கு கலட்டிட்டு வந்தேன். இல்ல வாங்கிட்டு வந்தேன். சிக்கு சிக்கா. கொலுசா பழசு மாதிரி இருக்கு. ஆமா, கமலஹாசன் யூஸ் பண்ணது சலங்கை ஒலியில. பழசு இல்லாம புதுசாவா இருக்கும். உன் வெண்டைக்காய காட்டு. இல்ல கெண்டைக்காய காட்டு. ஓ, இந்த கார் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். லேடிஸ் கால்லாம் அப்படிதான் இருக்கும், மாட்டுங்க. டார்லிங், இப்ப முகத்தை காட்டட்டுமா? காட்டு டார்லிங். அதுக்காகத்தானே நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கமான். நீயா?